நம்மள சில பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். நான் எதுக்காக இருக்கேன்? யாருக்காக இருக்கேன்? அப்படின்ற கேள்வி இருக்கும். லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு பர்பஸ் இருக்கு. அது ஒரு ஃப்ளாஷ்லயோ, ஸ்பாட்லயோ, இல்ல ஃபேன்சிலயோ இல்ல. அது ஒரு அமைதியான காலிங்ல தான் இருக்கு. உங்களுக்கு ரிப்பீட்டடா வரக்கூடிய பெயின்ஸ்ல, ரிப்பீட்டடா வரக்கூடிய ப்ராப்ளம், அந்த பேட்டர்ன், ஒரே பிரச்சனையே ரிப்பீட்டடா வருதுன்னா அதுதான் பேட்டர்ன். அந்த பேட்டர்ன்லயோ இல்லை ரிப்பீட்டடாக வரக்கூடிய ட்ரீம்ஸ், அதுதான் உங்களோட லைஃப் பர்பஸை உங்களுக்கு காமிக்குது. பர்பஸ் இஸ் நாட் சம்திங் யூ ஃபைண்ட், பர்பஸ் இஸ் சம்திங் யூ ரிமெம்பர். இப்போது உங்களுக்கு கிளாரிட்டி, கான்ஃபிடென்ஸ், பர்பஸ் இது மூணும் எப்படி ஃபைன் பண்ணுறதுனா, சிம்பிளாக ஒரு 4 மெத்தடில் நீங்கள் அதை ஃபைன் பண்ணலாம். நம்பர் 1, 2 நிமிஷம் அமைதியாக உங்களை கவனிங்க. உங்களுக்குள்ள என்ன சொல்லுது, உங்க வாய்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றத கவனிங்க. உங்க மனசு சொல்லும் பயம் பயம்னு சொல்லி, பட் அதையும் தாண்டி நீங்க கேட்கும் போதுதான் உங்களோட இன்னர் வாய்ஸ் பேசும். நம்பர் 2, ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. எதா இருந்தாலும் உடனே சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் ரியாக்ஷன், ஜட்ஜ் பண்றீங்கன்னு அர்த்தம். அமைதியா ஒரு நிமிஷம் யோசிச்சு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல நீங்க ரெஸ்பாண்ட் பண்றீங்க. என்னால முடியாது அப்படின்னு எடுத்தோடனே சொல்லாம லெட் மீ ட்ரை அப்படின்னு ட்ரை பண்ணுங்க. நம்பர் 3, உங்களுக்கு இருக்கக்கூடிய பயங்களை ஒரு பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிங்க. எழுதுனீங்கனாலே 50% ஆஃப் பயம் காணாமல் போயிடும். நம்பர் 4, ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் எடுங்க. லைக் திங்கிங்கில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்காது. நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன ஆக்ஷன் எடுக்கும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம நகர்ந்துக்கிட்டே இருப்போம். ஸோ லைஃப்பில் உங்களுக்கு கிளாரிட்டி வேணும், கான்ஃபிடென்ஸ் வேணும், பர்பஸ் தெரியணும்னா ஒன்று தான் பண்ணணும். நீங்கள் உங்களை கவனிக்கணும், நீங்கள் உங்களை நம்பணும். இது பண்ணாலே உங்களுக்கு கிளாரிட்டி, கான்ஃபிடென்ஸ் அண்ட் பர்பஸ் தெரியும். தேங்க்யூ.